நான் துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன். இந்த 2 இயர்ஸில் நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 19 கோல்ட் மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லையும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு, என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல. முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் SDIT கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துட்டே இருக்கு. என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 23 வயசுல பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடைச்சது. ஆனா 2024 பாராலிம்பிக் முன்னாடி கலந்துக்க போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நாங்க கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார் கிட்ட, சார் மெடலோட உங்களை பாக்குறோம் அப்படின்னு. ஆனா நாங்க திரும்பி ஒரு மெடலோட வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோட வந்தோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடல்ல 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் கடந்த 10 வருஷமா முதலமைச்சர் கோப்பை போட்டிகள்ல விளையாடிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் 1 லேக்கா இருந்துச்சு. அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் சார் தலைமையில உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்லெட்ஸையும் தனித்தனியா கண்காணிக்கிறதுக்காக எலைட் அண்ட் MIMS ஸ்கீம், கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங், நாங்க வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ், அது மட்டும் இல்லாம நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல்ல மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாலேயே முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டில் தான் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கியிருக்காங்க. இதனால நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கு. இது கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால மேல வந்த என்னோட ஒருத்தரோட கதை. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாயிட்டே தான் இருக்க போறாங்க. சரி, இந்த 13 வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ.